மீமைஸ் அப்படின்னா given a function return a minimized version of that function. யூஸ்வலாக நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றத ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், அந்த ஃபங்க்ஷனுடைய மெமரைஸ்டு வேர்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ மீமைஸ் வேர்ஷனா என்ன அப்படின்றத நீ திருப்பி யோசிக்கணும். மெமரைஸ்டு வேர்ஷன் அப்படின்னு என்னென்னா that never will be called twice with the same inputs. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் வந்து சம்முன்னு வச்சுப்போம். சம்முக்கு வந்து நீ என்ன பண்ணா சம்முக்கு வச்சு கால் பண்ணுற, உனக்கு மீமைஸ் வெர்ஷன் கிடச்சிருச்சு. அது வந்து எம் சம்முன்னு வச்சுப்போம், மீமைஸ் வெர்ஷன் ஆஃப் சம். இதுக்கு வந்து 2,3 வச்சு கால் பண்ணுற, அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம், சம் பண்ணி 5 ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்தது 4,5 கால் பண்ணுற, சம் பண்ணி 9 ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் மீமைஸ் வெர்ஷன் என்ன பண்ணுன்னா, நீ எந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறியோ அந்த ஆர்குமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். 2,3க்கு 5 ஆன்சர், 4,5க்கு 9 ஆன்சர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்த வாட்டி திருப்பி 2,3க்கு கால் பண்ண அப்படின்னா அது என்ன பண்ணா, அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டேட்டா அங்கேருந்து எடுத்து கொடுத்துரும். திருப்பி அந்த சம்மை கூப்பிடாது. அதாவது மெமரி பண்ணி வச்சுட்டு அது என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோ டேட்டா அங்கேருந்து டேட்டாவை எடுத்து கொடுத்துரும். அதுதான் மீமைஸ்டு வெர்ஷன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, நீ பேசிக்கலி டேட்டாவை இங்கே ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அதேமாரி 2,3யும் 3,2வும் வேறு வேறு ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி கணக்கு எடுத்துக்கணும். ஓகே, அப்போ நான் பேசிக்காக என்ன பண்ணணும், டேட்டா வரும்போது டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். என்ன ஆர்குமெண்ட்டோ அதுதான் கீ, அது என்ன அவுட்புட் வருதோ அதான் வேல்யூ. நீ ஒரு ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணிக்கோ. கரெக்ட். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கோட் இன் ஆன்லைன் கம்பைலர் ஸ்ட்ரெயிட் அவே, அப்போ தான் நமக்கு வந்து புரியும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரைட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மீமைஸ் அப்படின்னு, அதுக்கு ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஆர்குமெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதோட ரிட்டர்ன் டைப் என்ன, இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் அ மீமைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைப் டிக்ளேர் பண்ணிக்கலாமா, டைப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம். கரெக்டாக, நான் ஆர்குமெண்ட் பேராம்ஸ்னு போடுறேன், அதோட டைப் வந்து எனியாக இருக்கலாம், எனி அரே. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாலே பேராம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலே தட் வில் பி அன் அரே. ரைட், அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப் வந்து எனியாக இருக்கலாம். ரைட், நான் என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணுறனோ, மீமைஸ் பண்ண ஆசைப்படுறனோ அதோடைய ஆர்குமெண்ட் அரே ஆஃப் எனி டைப்ஸாக இருக்கலாம், ரிட்டர்னும் எனி டைப்ஸாக இருக்கலாம். ஸோ திஸ் வில் பி அ ஃபங்க்ஷன் எஃப், இதோட ரிட்டர்னும் ஃபங்க்ஷன் தான். கரெக்ட். இப்போ நான் மீமைஸோட ரிட்டர்ன் பண்ணணும். மீமைஸோட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு ஹாவ் அ மேப். கரெக்ட். ரைட், அப்போ லெட் மேப் இஸ் ஈக்குவல் டு நியூ மேப் ஆஃப். இப்போ வந்து ஹவ் யூ டிக்ளேர் த மேப் இன் ஜாவாஸ்கிரிப்ட். நியூ மேப் போட்டு யூ ஹாவ் டு கிவ் கீ என்ன டைப், டேட்டா என்ன டைப், கீ வேல்யூ என்ன டைப், அப்புறம் யூ டூ திஸ். திஸ் இஸ் ஹவ் யூ டிக்ளேர் அ மேப் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஏன்னா கீ வந்து நான் என்ன ஆர்குமெண்ட் வருது இல்லை, என் ஆர்குமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I am going to convert to a string and make it a key. Okay, so இதுதான் என் மேப்பை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ I have to return a function, minimize version of the function. அதுக்கு என்ன ஆர்குமெண்ட், இதுக்கு என்ன ஆர்குமெண்ட், அதே தான் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் can be args. Okay, this will be array of any. Okay, and this is the argument, right? Return type should be a value. Value can be any. Correct. This is a function. இப்போ நான் ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணணும், முதல்ல என்னுடைய மேப்பில் போய் அந்த டேட்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வர ஆர்குமெண்ட்டை நான் என்ன பண்ணணும், முதல்ல ஸ்ட்ரிங்காக மாற்றணும். கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து என்னோட வர்ற டேட்டாவை முதல்ல ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அதுக்கு ஜேசன்
டாட் ஸ்டிங்கிஃபை ஆஃப் ஆர்க்ஸ். கரெக்ட். ஓகே, இந்த இதில் வந்து இப்போ முதல்ல இந்த கீ இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு என்னது, இந்த மேப் இருக்குல்ல, லெட்ஸ் ஹேவ் திஸ் as cache so that his name is easy. cache. ஸோ அந்த கேஷ் கீ இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஹேஸ் ஜாவாஸ்கிரிப்டில் கீ இருக்கா, இருக்கு. அப்படி கீ இருக்குன்னா நீ என்ன பண்ணணும், ஜஸ்ட் அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. ரிட்டர்ன் கேஷ் டாட் கெட் ஆஃப் கீ, அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடு. ரைட்டா? இப்போ கீ இல்லைன்னா நீ என்ன பண்ணணும், உன் ஆக்சுவல் ஃபங்க்ஷன் என்னது அதை கால் பண்ணணும். இதான ஆக்சுவல் ஃபங்க்ஷன், அதான மீமஸ் அதை கால் பண்ணணும். ஸோ அதை கால் பண்ணு, எஃப்என் கால் பண்ணு, என்ன ஆர்க்ஸோ அந்த ஆர்க்ஸை பாஸ் பண்ணு. அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ கான்ஸ்ட் ரிசல்ட்டில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணு. ஸோ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய கேஷில் போய்ட்டு அந்த வேல்யூவை செட் பண்ணணும். ஸோ கேஷ் டாட் செட்டு கீ என்னது, இதுதான் கீ, அந்த ஸ்ட்ரிங் தான் கீ, இதெல்லாம் செட் பண்ணு. கரெக்ட். ஸோ செட் பண்ணிவிட்டு அப்புறம் உன்னுடைய ரிசல்ட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்ட். நவ் இதை ஒரு ரன் பண்ணி பார்த்துரு. சி இங்கே யூ வில் நாட் கெட் எனி அவுட்புட், பட் யூ கேன் என்ஷூர் தட் கம்பைலேஷன் எரர் எதுவும் இல்லையா அப்படின்றத வந்து நீ செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணு, உன் மீமைஸ் கோடில் கொண்டு போய் எங்கே காப்பி பண்ண, ஆமாம், இதை அப்படியே தூக்கிட்டு அங்கே போட்டுரு. ஸோ கேஷ் இருக்குது, இதுதான் அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணிட்டோம். நவ் just run and see. Okay, character line number 13. any number element number any bara number மாத்தணும். ஓ, அதுக்கு பதிலா இங்க நம்ம any மாத்திரோம். anyனா any டேட்டா டைப்பா இருக்கலாம். நம்பருக்கு மட்டும் இல்லாமல் எனி டேட்டா டைப்பாக இருந்தாலும் மீமைஸ் பண்ணணும். இப்போ சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்பர்ஸோட ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ எனியில் வந்து என்ன ஆகுது, நீ கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ உனக்கு வரும்போது ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே வருது. ஸோ நீ கால் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஸ்ப்ரெட் அண்ட் கால். Okay, now all the test case passed.